இயல்பான யதார்த்தமான கருத்துக்களாக இருக்கட்டும், எதிர்வினைகளாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வன்மங்களால் சிவகார்த்திகேயனை வீழ்த்திட முடியும் நினைச்சு காத்திருக்கிற ஆயிரம் குக்குகளுக்கு சொல்லிக்கிறேன், சிவகார்த்திகேயன் ஒரு கிழித்தி. 1000 படம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 100 படம் தான் பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்க படமா இருக்கும். அந்த வரிசையில இந்த படம் நிச்சயமா காலத்தால அழிக்க முடியாத ஒரு படமா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தோணுது, ஆனால் பார்க்குற சூழலை பார்த்தா கேட்க தோணலை. அதனால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்போம்னு நம்புகிறேன். இங்கே வந்திருக்க விவிஐபி எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். சாரி, உங்களை நான் சரியாக கவனிக்காமல் போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே படம் பார்த்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன். அவங்களோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வர அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்களில் கேட்க முடியாமல் வந்திருப்போம், சில இடத்துல பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல சொல்கிற விஷயத்த கொஞ்சோண்டு வேணால் கொஞ்சம் சினிமாத்தனம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சின்னதாக இருக்கும் இல்லையா, மற்றபடி இது இங்கே நடக்கலை, இது இங்கே நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவளை சிரிக்க வச்சுருக்காங்க, அவளை கடலப்பா வச்சுருக்காங்க படத்தை. அங்கங்கே நல்ல ஓம குத்தா 2 குத்தா குத்துறாங்க. அது நாம தான் புரிஞ்சுக்கிறணும். அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறனோ, ஒரு பெண்ணை யார் அவன் நினச்சா என்ன வேண்டாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமாக பஞ்சு டெய்லாக்லாம் பேசாமல் சூப்பராக நடித்து காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்துக்கு ஒரு ஆலமர வேறு மாதிரி எப்படி தாங்கி நிற்குது, அன்புன்னா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ளே எங்கள் அம்மா அவளை இருக்குது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா மேடம் மாதிரி கொடுக்குற இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா ப்ரொமோஷன் ஆகி வாங்குகிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த தாய் கிழவி வர்றப்ப அங்கே உள்ள என்ன நடக்குமோ அதே தான் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. டக்குன்னு அங்கேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை வீட்டில் போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போவேன். அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்கினவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு எதுவும் கழுத்துமே உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்டா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவனும் என் ஃப்ரெண்டு நிற்பான், எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கள பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அவன் அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கள் அம்மா உட்காந்து இப்போ இவங்க எங்கே நிற்கிறாங்க, அந்த பவுன் தான் இப்போ எங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ எங்கள் அம்மா அந்த நெல் பானை கடையில் போய் உட்காந்துருக்கோம். அம்மா இப்போ கட்டி என் ஃப்ரெண்ட் அங்கே வருவேன், எங்கடா உங்கள் அம்மா, நான் எங்கள் அம்மா இல்லைன்டுவேன். அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, கொஞ்சம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வர்றப்ப அவங்க பதறத, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்திலும் எல்லாருமே படம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சிவகுமார் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கிழவிகள் முன்னாடி 100-150 பேர் இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா அம்மாச்சிமா இருக்கு. இன்னைக்கு 150 100 ஆகி 175 ஆகி 60 ஆகி 30 ஆகி இப்போ என்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரும் கூட்டிகிட்டு வராங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்போ பாருங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, இப்படித்தான் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியருக்கு ஒரு கிளவி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை 2 டைலாக் பேசணும், கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டிப்பாடம் போய் தண்டத்தில் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்டை வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டை செய்ய சொல்லியிருக்கோம்
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தான் போச்சு. இனிமேறவங்க எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசான டைட்டாக ஜீன் போட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக யாரையும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அந்த அப்பத்தா அவங்கள இருக்கிறப்பவே அழகாக கொண்டாடிட்டீங்க, கொண்டாடி மகிழ்ந்துட்டேங்க. இந்த நாடே கொண்டாடணும். என்னை பற்றி அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா உண்மைக்கே அந்த தம்பி மூலமாக உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. தம்பி ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்குள்ளே எல்லாமே சொல்லிட்டீங்க. ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் தம்பி. அதை ஜாலியாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க பாருங்கள், அது மிகப்பெரிய தைரியம் வேணும் தம்பி, மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. அது கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பி இருக்கும். ஏன் இதை இங்கேருந்து பார்க்கக்கூடாது, ஏன் இது இந்த பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, அப்போ இப்படி ஒரு கேள்வி ஒரு சொசைட்டியில் கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கஸில் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இதுதான் ஒரு கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸ் கூட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சு சொல்கிற சூழலில் ஒரு கண்டென்ட்டை அசால்ட்டா அப்படி ஈஸி லெஃப்ட்ல சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு அப்பத்தால வச்சு ஒரு பையனை வச்சு அப்படி லெஃப்ட்ல தள்ளி போயிட்டீங்க. இது தாண்டா போடா, அவளுக்கான உரிமை அவள் தாண்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் தம்பி. உங்க சாமி இருக்காங்க, அப்பா அம்மா அவங்க ஆசீர்வாதத்தோட நீங்க எப்பயுமே நல்லா இருங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்காக இத்தனை இயக்குநர்கள் பாருங்க, எவ்வளவு இயக்குநர்கள், இத்தனை பேர் உங்களை பற்றி பேசுறாங்க. ஒரு புதிய இயக்குநருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள். நீங்க எப்பயுமே நல்லா இருப்பீங்க மேடம். உங்களுக்கு என்னால் வாழ்த்து சொல்ல முடியாது மேடம். மிக பிரமாதம் மேடம், மிக பிரமாதம். சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதை விட இந்த 48 வருஷத்தோட அனுபவம் தான் மேடம். அது 48 வருஷம் அனுபவத்தை தான் மேடம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்து பயந்துருந்து அபய் சண்முகி அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யார் கமலஹாசன் சாரா? இல்லைடா, ஏதோ கிளவிடா, கமலஹாசன் தான் கேட்ட போடுறது இல்லை. இப்படி டிஸ்கஷன் நடந்திருக்கு கிராமங்கள் நாளாக இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு சமீபத்தில் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ராதிகா மேடம் தானா? இல்லைங்க, ராதிகா மேடம் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு கெட்டப் யார் வேண்டாலும் மேக்கப் போட்டுடலாம் மேடம். ஆனால் அந்த மேக்கப்புக்கு உண்மையாக நடிக்கிறது ரொம்ப கடினம் மேடம். அதை ரொம்ப முழுமையாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேடம். கலைப்பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி மாமன் ஷூட்டிங்கில் இல்லை இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது, சூப்பராக இருக்காது படம், ரொம்ப நல்லா வருது, ராதிகா அசத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். பாலாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி கேரக்டர் எடுத்து நடிச்சதுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். கலைஞர் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணிருந்தீங்க. தாசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணிருந்தீங்க. முத்துக்குமார் பங்காளி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. பாலா தம்பி, அன்பு தம்பி, ஏமா ஓடிகிறேன் நான், ரொம்ப சூப்பராக பண்ணிருந்தீங்க. அன்பு தங்கச்சி, கொட்டிக்காலி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பண்ணீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆர்டிஸ்ட் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான மேடையில் அந்த மேடையாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் டீம் அத்தனை பேருக்கும், கேமராமேன் டீம் அத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது ஒரு ஆளெல்லாம் முடியாது. ஒரு ஆளுக்கு கீழே பல பேர் தூக்குனாதான் கண்டிப்பாக அந்த கொடிக்கம்பு மேலே போய் நிற்கும். ஒரு ஆள் ஒரு கொடிக்கம்பு தூக்கி நிப்பாட்டுற கஷ்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கொடிக்கம்பு மேலே பறக்கிற காரணமாக இருக்க உதவி இயக்குனர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலை பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேஷன் ஸ்டுடியோ சுடன் பிரதர், இந்த மாதிரி நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருங்க பிரதர். என்னுடைய அன்பு தம்பி கார்த்தி, எஸ்கே, அது எல்லாமே தம்பியை பற்றி சொல்லிட்டாங்க. என்கிட்ட தம்பி, நானும் தம்பியும் ஒரு அண்ணன் தம்பி எத்தனை வருஷமாக இருக்கும். தம்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில்ல அப்பப்போ, அண்ணே நான் நடிக்கிற படங்களில் எல்லாத்தையும் நான் திணிக்க முடியாதுண்ணே. வேற ஒரு இயக்குனர், வேற ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த படம் என் படம் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கணும், அப்படித்தானே நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப திணிக்க முடியாதுண்ணே. ஆனால் நான் எடுக்கிற படங்களை கண்டிப்பாக நான் எப்படியும் நான் சொசைட்டிக்கு ஒரு படமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அந்த படம் பிரயோஜனமாக இருக்கணும் நான் நினைக்க என்னால் உருவாக்க முடியுமுன்னே. அப்படி தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷனை நான் ஒவ்வொரு படமும் நான் பார்த்துக்கிட்டே வரேனே. கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்க்கப்ப, நாளைக்கு என் பிள்ளை இருக்கப்ப எங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் என்ன படம் பண்ணான்னு ஆணித்தனமாக நெஞ்சு நிமித்தி சொல்லணும். எங்கள் கம்பெனியில் இப்படி படங்கள் தாண்டா நாங்கள் எடுத்தோம், எங்கள் அப்பா இப்படி தான் படம் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதை உருவாக்கிட்டு இருக்க தம்பி. இன்னும் பல தலைமுறை ஈரா சரவணன் என்ன சொல்கிற மாதிரி இன்னும் பல தலைமுறைக்கு இந்த பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க தம்பி. இந்த எஸ்கேன்ற பேர் அவளை ஈஸியாக லேசாக கூட மங்கள கூட ஆகாது தம்பி. அது இது பிரகாசமாக ஆகிட்டு போயிட்டே இருக்கு தம்பி. அதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. இந்த படம் மக்கள் மத்தியில் போய் பெருசாக சேரணும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த படத்தை என் குடும்பம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஷோ போனாலும் பேலன்ஸ் 10 பேராது இருப்பாங்க எங்கள் வீட்டில். மொத்த குடும்பத்தை அந்த படத்தை நான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கொடுத்தோம்னு நம்பிக்கை எனக்கு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தாய் கிளைவிக்காகவும் தம்பி சிவகார்த்திகனுக்காகவும்
இங்கே திரண்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன். மனிதர்களில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடியவங்க யாருன்னா, பெரும் பணம் படைத்தவங்களோ பெரும் புகழ் படைத்தவங்களோ அரசியல் ஆளுமைகளோ சாணக்கியர்கள்லாம் கிடையாது. கணிக்க முடியாதவர்களாகவும் யூகிக்க முடியாதவர்களாகவும் எடை போட முடியாதவர்களாகவும் ஜட்ஜ் பண்ணவே முடியாதவங்களாகவும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய திருப்பத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துவாங்க. ஒரு பத்திரிகைக்காரனா 15 வருஷம் இருந்திருக்கிறேன், சினிமாவில் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். இந்த 25 வருஷத்தில் எத்தனையோ அரசியல் ஆளுமைகளை, தலைவர்களை, பிரபலங்களை, சினிமாக்காரங்களை பார்த்துருக்கேன், கடந்திருக்கேன். என்னால் கணிக்கவே முடியாத ஒரு ஆள்னா அது தம்பி சிவகார்த்திகேயன் மட்டும்தான். எந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணுவார் என்ன செய்வாருங்கிறது கணிக்கவே முடியாது. இப்போ தேர்தல் நேரம் எந்த கட்சி யார் கூட கூட்டணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கூட என்னால் பட்படான்னு பதில் சொல்லிட முடியும். ஆனால் சிவகார்த்திகேயன் யார் கூட கூட்டணி வைப்பான்னு கேட்டால் என்னால் இல்லை, இண்டஸ்ட்ரியில் உள்ள எவராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அடுத்து யார் வச்சு படம் பண்ணுவார்னு ஒரு 15-20 இயக்குநர்கள் பட்டியல் பேர் அடிபட்டப்போ கூட அந்த பட்டியல் அடிபட்ட பேரில் யார் பேரும் இல்லை, திடீர்னு தம்பியை செலக்ட் பண்ணார். அப்போது ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே அந்த இயக்குனர் அடுத்த படத்துக்கு செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படம் அப்போ எப்பேற்பட்ட படமாக இருக்கும். தாய் கிழவிங்கிற டைட்டில் வச்சப்பவே அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை பரபரப்பு உருவாக்குற படமாக அது மாறிடுச்சு. சரி, இந்த அளவுக்கான அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஆவல் ஏற்பட்டுச்சு. தம்பி நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை எனக்கு காட்ட முடியுமோ காட்டுங்கன்னு கேட்டேன். நேற்று அந்த படத்தை பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், ராதிகா மேம் பார்க்காத கேட்காத கதை இல்லை, பார்க்காத படம் இல்லை, பண்ணாத பாத்திரங்கள் இல்லை, பேசாத வசனங்கள் இல்லை. ஆனாலும் மொத்த தமிழ் சினிமாவும் சேர்ந்து அவங்களுக்கு திருஷ்டி சுத்தினா கூட அது 100% தகும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் வயிறு குழுங்க சிரிச்சு ஒரு படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. மனசு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சார் இப்பேற்பட்ட படம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேவை அவசியம். அதுக்காக இது ஒரு நகைச்சுவை படமா காமெடி படமா அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் நம்ம கடந்து போயிடவே முடியாது. எப்படி இவ்வளோ பெரிய உடம்புல வியாதி வர்றப்போ ஒரு சின்ன இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறோமோ அந்த மாதிரி கிடைச்ச இடத்துல எல்லாமே பகுத்தறிவு கருத்து தொடங்கி மண் சார்ந்த விஷயங்கள் தொடங்கி வாழ்வியல் தொடங்கி ஒரு பெண் சுயம்புவா நிக்கணுங்கிற தன்னம்பிக்கை ஊட்டுற வரைக்குமான பல விஷயங்களை இயக்குனர் அசால்ட்டா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. நிச்சயமா இந்த படத்தில் நடிச்ச அத்தனை கதாபாத்திரங்களுமே, அதாவது நல்ல கதைக்கு நல்ல திரைக்கதைக்கு ஹீரோக்கள்லாம் தேவையே இல்லை. அதில் பண்ணுற அத்தனை கதாபாத்திரங்களுமே ஹீரோக்கள் தான். அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட வெற்றி வர்றப்போ ஹீரோக்கள் பின்னாலேயே ஓடிட்டு இருக்க தமிழ் சினிமா இனி நல்ல கதைகள் பின்னால ஓட ஆரம்பிக்கும்னு நம்ப முடியுது. அதை நிகழ்த்தி காட்டியிருக்கதும் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான பெருமிதமா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும் சார். இருக்கு படத்துல எல்லாருமே, அதாவது அந்த வாழ்வியலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்காங்க. ஒருவேளை ராதிகா மேடம் கூட நடிக்கிறோம், அதனால நம்மளும் கவனமா நடிக்கணுங்கிறதுனால ஏனோ தெரியல, அவ்வளவு பேர் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. கருப்பு சாமின்னு ஒரு சாமியை காட்டுறாரு, அது கூட சிறந்த கதாபாத்திரமா இருக்கு அந்த படத்துல. அந்த கருப்பு சாமி தொடங்கி உதவி இயக்குனர் சாமிநாதன் வரைக்குமான அந்த படத்தில் நடிச்ச அத்தனை பாத்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். தம்பி சிவகார்த்திகேயன் பற்றி ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை நான் சந்திக்க போயிருந்தேன். படம் ஜெயிச்சா நான் சம்பாதிச்சுக்க போறேன்னு, படம் தோத்தா அந்த கடனை நான் ஏற்றுக்க போறேன். ஆனால் இந்த படம் தேட்டருக்கு வரலாமான்னு எப்படி நான் கேட்குறாங்க அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு அப்பாற்பட்டும் ஒரு சில விமர்சனங்கள் யூடியூப்ல ஒன்று போயிட்டு இருக்கு. நடிச்சமா சம்பாரிச்சமான்னு இல்லாமல் எதுக்கு வருது இந்த தயாரிப்பு வேலையெல்லாம் அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் கேட்குறோம். அப்போ சிவகார்த்திகேயன் தம்பி எந்த பதிலும் சொல்லலை, இன்முகமாக சிரிச்சார் லைட்டா. அப்பவே நினைச்சேன் இதுக்கு தரமான ஒரு பதிலடி இருக்கு அப்படின்னு. அந்த பதிலடி தான் தாய் கிழவி படம். வேலைக்காரன் படம், அவர் நடிப்பில் வேலைக்காரன் படம் ரெடியான ஒரு சூழல். அந்த தேதியில் அந்த படத்தை தொடங்க முடியாத ஒரு நெருக்கடி.
ஒரு சில தயாரிப்பு தரப்புலையும் சரி, பெப்சி மாதிரியான அமைப்புகள் மூலம் ஒரு சில நெருக்கடி. சொன்ன தேதியில் தொடங்க முடியாத சூழல். நான் தம்பியை பார்க்க போனப்போன்னு சொன்னேன், சரி தம்பி ஒரு சில நெருக்கடிகள் அப்படின்னா தள்ளி போட்டுடலாம், அதனால என்ன அப்படின்னு. இல்லைண்ணே, சொன்ன தேதியில் ஆரம்பிச்சிருவோம், ஒரு நாள் ஷூட்டிங் ஆச்சு நடத்திடுவோம், அதுக்கப்புறம் அது டிலே ஆனால் பரவாயில்லண்ணே, ஆனால் சொன்ன தேதியில் ஷூட்டிங் நடத்தி ஆகணும் அப்படின்னாப்புல. இவ்வளவு பிடிவாதம் தேவையா தம்பி அப்படின்னு. நெருக்கடிகளை தாண்டுற ஆளா சினிமாவில் மட்டும் நடிச்சா போதுமானே அப்படின்னாரு. சொன்னது மட்டும் இல்லை, அந்த சொன்ன தேதியில் வேலைக்கான படத்தை தொடங்கி அட்டகாசமாக அதை நடத்தி முடிச்சும் காமிச்சாரு. அன்னையிலேருந்து சிவகார்த்திகேயன் தம்பி இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேகத்தில் துளி குறையில, அவருடைய நிதானம், பக்குவம் எல்லாமே பார்த்தா, அதாவது ஒரு பத்திரிகைக்காரனா நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். அதை பார்த்து நான் கூட சொல்லியிருப்பேன், தம்பி ஒரு 60-70 வயசுலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்தா இதெல்லாம் என்னோட 20வது வயசுலேயே பார்த்துட்டேன்ப்பான்னு அவர் அசால்ட்டாக கால் மேலே கால் போட்டு தூங்கலாம். அப்பேற்பட்ட அனுபவம், பக்குவம் அவருக்கு இருக்கு. விமர்சனங்களை அவர் ஒருபோதும் அவர் ஒரு எதிர்ப்பை நினைக்கிற ஆளே கிடையாது. விமர்சனங்களை நல்லபடி ஏற்றுக்கிறவர். அவர்கிட்ட பல தடவை பார்த்து பேசி பழகின விதமாக நான் சொல்கிறேன். எந்த விமர்சனத்தையும் அவர் உதாசீனப்படுத்தல், ஏற்றுப்பார். நியாயமான விமர்சனங்கள் தான். ஆனால் அது வன்மமாக மாறுறப்போ அவர்கிட்டேருந்து எந்த பதிலையுமே நான் பார்த்ததில்லை. இன்முகமாக கடந்து போகிறது மட்டுமா தான் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நேரம் இல்லை, நிறைய பேச நினச்சேன், நேரம் இல்லை. கொக்கு ஒருபோதும் கெளுத்தி மீனை விழுங்காது. ஏன்னா கெளுத்தி மீனை சாப்பிட்டுச்சுன்னா கெளுத்தி மீனோட முள்ளு கொக்கோட கழுத்தை கொதறி சாகடிச்சிடும், கொக்கை சாகடிச்சிடும். இயல்பான யதார்த்தமான கருத்துக்களாக இருக்கட்டும், எதிர்வினைகளாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வன்மங்களால் சிவகார்த்திகேயனை வீழ்த்திட முடியும் நினைச்சு காத்திருக்கிற ஆயிரம் கொக்குகளுக்கு சொல்லிக்கிறேன், சிவகார்த்திகேயன் ஒரு கெளுத்தி மீன். நன்றி, வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துட்டு நிறைய பேசினாங்க, படத்தில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் பேசினாங்க. நான் அதாவது ஒரு விழாவுக்கு நம்ம போகும்போது ஒருத்தவங்களை நம்ம பற்றி புகழ்ந்து பேசுகிறோம், அவங்களுக்கு புகழ்ச்சியை உண்டாக்குறோம். ஆனால் சில ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தான் நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். அப்படி தான் நான் இந்த முன்னோட்டம் மட்டும்தான் பார்த்தேன், இந்த படத்தோட முன்னோட்டம் மட்டும்தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு சிவகார்த்திகேயன் கூப்பிடல, ஒருத்தரும் கூப்பிடல. ராதிகா இது ஆடியோ லான்ச்சுக்கு நான் வர்றேன், என்னை கூப்பிடுங்கன்னு நான் தான் கேட்டேன் இல்லையா. சிவகார்த்திகேயன் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவர் என்னை கூப்பிடல. பட் ராதிகா நான் கேட்டு நான் வந்தேன். ஏன்னா என் ராதிகாவை புகழ்ந்து எல்லாரும் பேசுகிறத நான் கேட்கணும், அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இட்ஸ் அ வெரி டச்சிங் மூமெண்ட். ஒரு சின்ன நான் வர ராதிகான்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நீ படம் பார்த்தியா? ஏன்னா நான் ராதிகாலாம் வெளியில் வரோன்னா வீட்டில் கொஞ்சம் மிரட்டி அனுப்புவாங்க. நீ படம் பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல. என்ன பேசுவேன்? நான் என்ன வேணால் பேசுவேன். ராதிகாவை பற்றி நான் என்ன வேணால் பேசுவேன். நான் படத்தை பார்த்து தான் பேசணுன்னு கிடையாது, நான் பார்த்துட்டேன். ட்ரெய்லரை அவங்க எனக்கு அனுப்புனாங்க, நான் அத்தனை வாட்டி பார்த்தேன். ஒன்று ரசித்து பார்த்தேன். அவங்க அப்பாவை இதில் பார்த்தேன் நான். இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோவில் ஏதோ அப்படி ஒரு லோ ஆங்கிளில் ஒன்று அப்படியே, ஏன்னா அவங்க அப்பா கூட நடித்த அந்த தலைமுறையை சேர்ந்தவங்கள நானும் ஒருத்திங்கிற பெருமை எனக்கு உண்டு. அவங்க அப்பாவை நான் அங்கே பார்த்தேன். அவ்வளோ பெரிய நடிகர், அவருடைய லெகசியை அவங்க அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன பேக் ஸ்டோரி எனக்கு தெரியும், டைம் ஆச்சுன்னு. நான் சின்னதாக ஒன்று, ராதிகாவுக்கும் எனக்கு என்ன இவ்வளோ கனெக்ஷன் அப்படின்னா, ஒரே காம்பவுண்ட்குள்ளே 2 வீடு, நாங்கள் 2 ஃபேமிலிஸும் அங்கே ஒன்றா சின்ன வயசில் இருந்திருக்கோம். நான் கொஞ்சம் பெரிய பாப்பா, அவங்க ரொம்ப சின்ன பாப்பா. நான் எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு பொம்மையாக நினச்சி அவங்கள நான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டே நிற்பேன். திடீர்னு ஊரை காலி பண்ணி அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இந்த பொம்மையை எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்ட ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப வருஷம் இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் நாங்கள் வசதியானவங்க கிடையாது. இது ஃப்ரீயாக எனக்கு ஒரு கிடைச்ச பொம்மை, நான் தூக்கி வச்சுட்டு எப்போவுமே நிற்பேன். அப்படி கட் பண்ணாக்கா காலத்தின் கொடுமையை நான் நடிகை ஆயிட்டேன். மேட்டுப்பாளையத்தில் ஆடு கூட நடிக்கிற ஆட்டுக்கார அலமேலும், அப்போ கொரியோகிராஃபர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா சித்தி சொன்னாங்க, ராதா அண்ணன் பொண்ணு நடிக்கிறாங்க, அந்த ஷூட்டிங்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அம்மா கேட்டாங்க, கீதா அவங்க பொண்ணா? ஆமாம். நம்ம போகலாம் ராதிகா போய் பார்த்தா ரயில் ட்ராக்ல தலையை வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க.
ஸோ பார்த்தோன்னே என் பொம்மை திரும்பி கிடச்சிடுச்சுங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இப்படி நான் பார்த்தேன் ராதிகாவை, இன்னைக்கு நான் இப்படி பார்க்குறேன் அவங்கள. என்னை விட பெருமைப்படக்கூடியவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ, நான் நிஜமாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு புரியாது. ஏன்னா கமல் சார் வந்து எனக்கு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, அம்மா ராதிகாவுக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க டெங்கு ஃபீவர் அவங்களுக்கு. ஒன்றும் இல்லை சார், சரியாயிடுச்சு, வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், என்னம்மா நடிச்சிருக்குமா அந்த பொண்ணு, எனக்கு சொல்ல முடியல அப்படின்னாரு. அதாவது வந்து நான்லாம் வந்து கமல் சார் வந்து ஒரு நடிப்பு கடவுளாக பார்க்குறேன். நான் அவர் வாயால் அது சொல்கிறது போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சார் ஒரு நிமிஷம் சார், நான் ராதிகா சொல்லிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வெளியில் வந்துடுவாங்க சார், இதை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஷி ஆல்சோ ஸோ ஹாப்பி. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். நான் படம் பார்த்தேன், ஐயோ என்னப்பா எப்படி நடிச்சிருக்கு, அப்படியே ஆத்மார்த்தமாக சொன்னார். நீ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லுவ பாரு, நீ சொல்லுவ அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ராதிகா இந்த மாதிரி நீங்கள், எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எம்எஸ்விக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்கலையேன்னு நான் பல இடங்களில் நான் புலம்பியிருக்கேன். இப்போ அவர் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ராதிகா வந்து இன்னும் ரெக்கக்னேஷன் கிடைக்கல, தேசிய அளவில் கிடைக்கலங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கோபம், வருத்தம் கிடையாது, பெரிய கோபம் எனக்கு. எத்தனை பேர் இருக்காங்கன்னு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, அப்படி பார்க்கும்போது ஒரு ஹீரோயிக்காக இருந்தது, ஏன் ஹீரோயினாக இருக்கக்கூடாதா? நாங்கள் எங்களுக்கு வந்து சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லையா? ஆக்சுவலி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னாக்கா இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் இல்லை, நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் நாங்கள் அதை மாதிரி சொல்ல மாட்டோம், பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெண்களால் எதுவுமே முடியும். நான் இங்கே வந்து சிவகார்த்திகேயனையும் இதோடைய இயக்குனரையும் நான் ரொம்ப பெருசாக வணங்குறேன். ஏன்னா அவங்க வீட்டு பெண்களை மதிக்கிறவங்க தான் இந்த மாதிரி அவங்க வேலையிலையும் அந்த பெண்களை மதித்து காட்டுவாங்க. நீங்களாம் வயசில் ரொம்ப சின்னவங்க, ஆனால் உங்களுக்கு ராதிகாவுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கலையா நான் வருத்தப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் அவங்களுடைய டேலண்ட்க்கு. எத்தனை பேர் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி நீங்கள் வந்து தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தோ இல்லை இந்திய சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்தோ பார்த்தீங்கன்னா 1000 படம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 100 படம் தான் பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்க படமாக இருக்கும். அந்த படத்தில் அந்த வரிசையில் இந்த படம் நிச்சயமாக வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அனைத்து பெண்கள் சார்பாகவும் உங்களுக்கு